நாளென் செய்யும் வினிதாளென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஜாதகங்களை ஒவ்வொன்றா எடுத்து தினமும் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி எபிசோட் போட்டுட்ருக்கோம். இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம மேற்படி ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ரொம்பவும் இன்வால்மெண்ட்டோட, அதாவது ரொம்ப அக்கறையோடு நிறைய ஜாதகங்களை அனுப்புகிறீங்க. மேற்கொண்டு இன்னும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் எபிசோடு நிறைய போடுவோன்றத அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இப்போ ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுவோங்க. இவர் 30/7/1984 பிறந்திருக்கிறார். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 2:30 PM நாகர்கோவிலில் பிறந்திருக்கார். இவருக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84னா 16 ஒரு 24 40 வயசு ஆகிறது. சொந்த வீடு எப்பொழுது நான் வாங்குவேன் கட்டுவேன் அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இவரை தேதி, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணும்பொழுது ரிஷபத்தில் ராகு, சூரியன் சுக்கிரன் கடகம், சந்திரன் புதன் சிம்மத்தில், செவ்வாய் சனி துலாத்தில், கேது பகவான் விருச்சிகத்தில், குரு பகவான் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது விருச்சிக லக்னமாக வருகிறது. அவருடைய வயதின் லக்னம், இன்றைக்கி வயசுக்கு எல்லாம் அவருடைய வளர்ந்துக்கிட்டே வளரும் லக்னம் என்பது மீன லக்னமாக அமைகிறது. இப்போது இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ஏஎல்பி லக்னம், இந்த மீன லக்னத்தினுடைய 10 ஆண்டு இயக்கக்கூடியவர், 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அவர் 10 ஆண்டு இயக்கக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார்? 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருக்கலாம். அதாவது ரொம்ப அவஸ்தை, அதே நேரத்தில் ரொம்ப என்ன ப்ரெஷர், ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், அழுத்தத்தில், மன அழுத்தத்தில் இருக்கிறார் ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். சரி, வேலையில் இருக்கார், நல்லா இருக்கார், மன அழுத்தத்தில் இருக்கார். மற்றபடி 10ல் இருக்கலாமெல்லாம் இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. லக்கின புள்ளி என்ன இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா உத்திரட்டாதி 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. உத்திரட்டாதி என்பது சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு 11க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் உடையவர். உத்திரட்டாதி சனி பகவான். அவர் சனி பகவான் எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்தில் இருக்கார். அது சரியா அப்படின்னா அதுவும் சரியில்லை. அப்போது இவரை பொறுத்த வரலையும் கேள்வி சொந்த வீடு எப்பொழுது அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 4ஆம் இடம் அப்படின்னும் பொழுது அதனுடைய அதிபதி புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னும் பொழுது இது எதை காட்டுகிறது அப்படின்னா, ஜாதகர் வீடு வாங்குவாரா வீடு கட்டுவாரா அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டுவார், வீடு வாங்குவார், வீடு அமையும், கடனில் வீடு அமையும். கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போது இங்கே உத்திரட்டாதி போயிட்டுருக்கு. அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி இப்போ 5வது புள்ளி அப்படின்னும் பொழுது அங்கே பார்க்கும்பொழுது இங்கே என்னெல்லாம் இயங்கும் அப்படின்னாக்கா ராகு இயங்கும். ராகு இந்த வீட்டுக்கு 12ல் இருக்குது. அப்போ இந்த வீட்டுக்கு 12ல் இருக்குது அப்படின்னா 4க்கு 12ல் இருக்குதுன்னு சொன்னால் இவர் இப்போ வீடு கட்டுறதா இருந்தால் ரொம்ப செலவு எக்கச்சக்கமாக ஆகும். இப்போ செய்யலாம். உத்திரட்டாதி 4 D9 போகுதா அப்படின்னா உத்திரட்டாதி 4 பாருங்கள், 1 2 3 4 D9 கிடையாது. பட் இருந்தாலும் இவரை பொறுத்தவரையிலையும் அங்கே செவ்வாய் 2, இது 6. அப்போது ராகு முடிஞ்சு குரு வரும்பொழுது தான் இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது இவருக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா ரேவதி 1ஆம் பாதம் போகணும். இது முடியணும். உத்திரட்டாதி 4 எப்போ முடியுதுன்னாக்கா 2025
ஜனவரி வரைக்கும் உத்திரட்டாதி 4 போயிட்டுருக்கு. 2/1/2025 வரைக்கும் 4 போயிட்டுருக்கு. இதுக்கு பிறகு ராவதி 1 வரும். ராவதி 1 D9 அப்படின்னா அங்கே தான் விழும். D9 அப்போது ஏஎல்பிக்கு 10 ஆகிடும். ஏஎல்பிக்கு 10 ஆகிடுதுங்களா? அப்போது அது ஓகே. லக்னாதிபதியும் ஓகே தான் இருக்கிறாரு. நட்சத்திர புள்ளியும் ஓகே. இங்கே நட்சத்திர புள்ளியே உங்களுக்கு உத்திரட்டாதி 8 போய் இருக்காரு, அது சரியில்லையே. அப்போ இந்த ராவதி வரும்பொழுது 2/1/2025 பிறகு ராவதி 1ஆம் பாதம் செல்லும் பொழுது D9 கரெக்டாக வரும். 10ஆம் இடம் வந்து குறி காட்டுக்குது, டி நவாம்ச புள்ளி. ஆனால் இந்த வீட்டு அதிபதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 6ல் இருக்கார். கடன் வாங்கி தான் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த காலம் இவருக்கு ஏற்புடையதான ஒரு காலம். அதாவது 2025 ஜனவரிக்கு பிறகு இவருக்கு வீடு வாங்கும் யோகம், சொந்த வீடு அமையும் யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதுபோல் உங்கள் எபிசோடு இல்லை உங்கள் பசங்க உங்கள் சொந்தக்காரங்க எபிசோடெலாம் ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து பேரும் போடுங்க. அதே நேரத்தில் கேள்வியை கண்டிப்பாக கேளுங்க. 19 தொழில் எப்படி இருக்கும், எங்கள் எதிர்காலம் எப்படின்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக ரொம்ப டைம் எடுக்கும். கேள்வி ஒரு கேள்வி 2 கேள்வி கூட இருக்கலாம். கேள்வி கேளுங்க. ஆனால் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். நன்றி. உங்கள் ஆதரவுக்கு தொடர்ந்து ஆதரவு செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.